ஒன் ப்ளஸ் அவங்களோட ஃப்ளாக்ஷிப் ஃபோனான OnePlus 15 இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோனோட ரிவ்யூலாம் பார்க்க போகிறது கிடையாது. ஏன்னா என்கிட்ட அந்த டிவைஸும் இல்லை. அண்ட் இன்கேஸ் அந்த டிவைஸ் கிடச்சுன்னா அதோட ரிவ்யூ ஃபர்தராக பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபோனோட ஓவர்வியூ. அதாவது இந்த ஃபோனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, லாஸ்ட் ஜென்ரேஷன் ஃப்ளாக்ஷிப்பான அவங்களோட அந்த OnePlus 13 கம்பேர் பண்ணும்போது என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இதில் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் புதுசாக இருக்குது அண்ட் என்னென்னலாம் டவுன் கிரேட் ஆகிருக்கு அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் இந்த ஒரு பட்ஜெட்டுக்கு இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒர்த்தா இல்லையா அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனில் அப்கிரேட் ஆகிருக்கக்கூடிய முதல் மேஜர் சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸர். அஃப்கோர்ஸ் எல்லா ஃப்ளாக்ஷிப் ஃபோனுமே அடுத்தடுத்த வருஷம் அவங்களோட ஃபோன்ஸ் லான்ச் ஆகும்போது அவங்களோட ப்ராசஸரும் சேஞ்ச் பண்ணுறது வழக்கம். லேட்டஸ்ட் அண்ட் பெஸ்ட் ப்ராசஸர் கொடுப்பாங்க. அந்த வகையில் இப்போது OnePlus 15 கொடுத்துருக்கக்கூடிய ப்ராசஸர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 8 Elite Gen 5. இந்த ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் ஜென்ரேஷனில் கொடுத்துருந்த 8 Elite அந்த ப்ராசஸரோட ஒரு 20-25% பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. அண்ட் ஆண்ட்ராய்டு ரிசல்ட்ஸுமே அதுதான் சொல்லுது. ஸோ கண்டிப்பாக அது பெஸ்ட்டான ஒரு ப்ராசஸராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு அண்ட் OnePlusல ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ட்ரிபிள் சிப் ப்ராசஸர்ன்ற ஒரு காம்பினேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதனடா ட்ரிபிள் சிப் காம்பினேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெடிக்கேட்டடாக வைஃபை கனெக்டிவிட்டிக்குன்னு ஒரு தனி சிப் கொடுத்துருக்காங்க. இதனால் என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு க்ரௌடடான ஏரியாவில் இருக்கீங்க, அப்போ வந்து பார்த்திங்கன்னா வைஃபை கனெக்டிவிட்டி ஸ்டேபிளாக இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அந்த டைமில் கேமிங்கோ இல்லை ஸ்ட்ரீமிங்கோ ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க, பட் வைஃபை கனெக்டிவிட்டி ஸ்டேபிளாக இல்லைன்ற பட்சத்தில் இந்த ஒரு சிப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்டரான ஒரு கனெக்டிவிட்டியை கொடுக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு இருக்குன்றது நம்ம யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். அண்ட் அடிஷ்னலாக இன்னொரு சிப் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டச் சாம்பிளிங் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு சிப். இந்த சிப் கொடுத்ததால் அப் டு 3600 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு டச் சாம்பிளிங் ரேட்டை உங்களால் அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ கேம் விளையாடும் போது நல்ல ஒரு கேம் பிளே கிடைக்கும், நல்ல ஒரு டச் ரெஸ்பான்சிவ் இதில் இருக்கும்னு நம்ம நம்பலாம். ப்ராசஸர் வைஸ் நல்ல ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த அடிஷ்னலாக 2 சிப் கொடுத்தது ஒரு ஆடட் அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அடுத்து ஒரு பெரிய மேஜரான ஒரு அப்கிரேடாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7200 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு பேட்டரி கொடுத்துருக்குது உண்மையிலே சூப்பரான ஒரு விஷயம் சொல்லலாம். அண்ட் ஆல்சோ சார்ஜிங் ஸ்பீடுமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 120 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இப்போ கொடுக்குறாங்க. அண்ட் லாஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா 100 வாட் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போது 120 வாட்ன்றது உண்மையிலே ஒரு அப்கிரேடுன்னு தான் சொல்லணும். அண்ட் லாஸ்ட் இயர் அவங்களோட அந்த ஏர்வுக் 50 வாட்க்கான ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் ஆப்ஷனுமே இன்னுமே இருக்குது. ஸோ பேட்டரி வைஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அண்ட் சார்ஜிங் ஸ்பீடுமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு அப்கிரேட் தான். அண்ட் ஆல்சோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் டைப் மாற்றிருக்காங்க. ரேம் வந்து பார்த்திங்கன்னா LPDDR5X ரேம் OnePlus 13 அவங்களோட லாஸ்ட் ஜென்ரேஷன் ப்ரீவியஸ் மாடலில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போது LPDDR5X அல்ட்ரா அப்படின்ற ஒரு ரேம் டைப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய லெவலில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. உண்மையாக சொல்லணும்னா LPDDR5X அப்படின்ற அந்த சேம் ஆர்கிடெக்டில் தான் இதுவுமே வருது. பட் அடிஷ்னலாக உங்களுக்கு கிளாக் ஸ்பீட் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ்டாக கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர் மாடலில் UFS 4.0 ஸ்டோரேஜ் டைப் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போது UFS 4.1 ஸ்டோரேஜ் டைப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 4.0 அண்ட் 4.1க்கு இருக்கக்கூடிய பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் ஒரு 10-50% பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. அண்ட் ஆல்சோ இந்த UFS 4.1 அப்படின்ற அந்த ஒரு ஸ்டோரேஜ் டைப் வந்து பார்த்திங்கன்னா AI பேஸ்டு டாஸ்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெட்டரான ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணப்படுது. அண்ட் ஆல்சோ இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன்ஸ்க்கான ஒரு லேட்டஸ்ட் ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் கூட. அந்த வகையில் பார்க்கும்போது இதுவுமே ஒரு அப்கிரேட் தான். பட் சின்ன ஒரு மைனரான ஒரு அப்கிரேடுன்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அப்கிரேடான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேன்னு எடுத்துக்கும்போது அப்கிரேடும் ஆயிருக்கு அண்ட் ஒரு சில டவுன் கிரேடும் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் அப்கிரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பர்சனலாக இந்த கர்வ்டு டிஸ்பிளே பிடிக்காது. லாஸ்ட் ஜென்ரேஷனில் அவங்க யூஸ் பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா குவாட் கோர் டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. அதாவது 4 பக்கமுமே கர்வாக இருக்கக்கூடிய அந்த ஒரு டிஸ்பிளே. பட் இப்போது ஃப்ளாட் பேனலுக்கு மூவ் ஆகிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். எஸ்பெஷலி ஃபார் கேமர்ஸ்க்கு அது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். அண்ட் 165 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. 165 ஹெர்ட்ஸ்ன்றது நான் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஃபோனுமே பார்த்ததில்ல. எக்ஸ்பெக்ட் அந்த ROG ஃபோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதோட கிட்டத்தட்ட இதுக்கு ஈக்குவலான ஒரு ரெஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளேஸ் கொடுத்துருக்காங்க. அதர்வைஸ் ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒரு 125 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு விஷயம். அண்ட் உங்களுக்கு பிரைட்னஸுமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது நார்மலாக உங்களுக்கு ஹை பிரைட்னஸ் மோடில் போடும்போதே உங்களுக்கு 1800க்கான ஒரு நிட்ஸ் பிரைட்னஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது. அண்ட் டிஸ்பிளேயோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா 6.8 இன்ச்சுக்கான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. இப்போது 6.78 இன்ச்சுக்கான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மைனரான ஒரு சேஞ்ச் தான். ரொம்ப பெரிய லெவலில் நம்மளுக்கு சைஸ் கம்மியான மாதிரி தெரியாது. ரொம்ப மைனரான ஒரு சேஞ்ச் தான்.
அண்ட் ஆல்சோ இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய ப்ரொடெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரொடெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா செராமிக் கார்டு அப்படின்ற ஒரு ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போது கொரில்லா கிளாஸ் விக்டஸ் 2க்கான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே உண்மையிலே ஒரு நல்ல ஒரு அப்கிரேட். அண்ட் இப்போது டவுன் கிரேடுக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா 2K பேனல் கொடுத்துருந்தாங்க. 2K ரெசல்யூஷனுக்கான ஒரு பேனல் இருந்தது. அது உண்மையிலே நல்ல ஒரு குவாலிட்டியில் இருந்தது. பட் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அது 1.5K ரெசல்யூஷனுக்கான ஒரு பேனலாக மாறி இருக்கு. ஸோ இது ஒரு டவுன் கிரேட் தான் சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேல இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பெசல்ஸுமே ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க, ரொம்பவே கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ப்ரீமியமான ஒரு லுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபோனோட டிசைன் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான். பர்சனலாக எனக்கு இந்த ஃபோனோட டிசைன் எனக்கு பிடிக்கலங்க. OnePlus 13ஓட டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பட் இந்த OnePlus 15 சீரீஸில் ஆல்ரெடி இதுவே வந்து பார்த்திங்கன்னா OnePlus 13s அவங்க கொடுத்த அந்த ஒரு சேம் டிசைன் தான் கொஞ்சம் பெரிய ஃபோனாக கொடுத்த மாதிரி இருக்குது. பட் பர்சனலாக எனக்கு அது பிடிக்கல. பட் டிசைன்றது ஒரு பர்சனல் சாய்ஸ் தான். உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா இல்லையன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு, எத்தனை பேருக்கு பிடிக்கலன்றது நான் தெரிஞ்சுக்கிறேன். பட் உங்களுக்கு பில்ட் குவாலிட்டி வைஸுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பின்னாடி வந்து யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷில் இருக்க ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கிளாஸ் ப்ளஸ் பிளாஸ்டிக் கலந்த அது ஒரு பேர் ஏதாவது சொல்லுவாங்களே, ஃபைபரா, எக்ஸாக்டாக அந்த மெட்டீரியல் பேர் தெரியல. பட் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் ஆனாலுமே ஈஸியாக அது வந்து வைப் அவுட் ஆகுது. நம்ம ஜஸ்ட் கையை வச்சு தொடச்சாலே அந்த ஸ்க்ராச்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வைப் அவுட் ஆகுது. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியில் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் சேஞ்சஸ் எதில் பெருசாக நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமராஸில் இருக்கக்கூடிய பெரிய சேஞ்சஸ் பார்க்கும்போது லாஸ்ட் இயர் யூஸ் பண்ணக்கூடிய அந்த சேம் செட்டப் தான் இருக்குது. பட் லென்சஸ் மாறி இருக்குது, கேமராவோட சென்சார்ஸ் மாறி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஹாசல்பிளாடோட கொலாபரேஷன் முடியுது. ஸோ இனிமேல் வரக்கூடிய OnePlus ஃபோனில் அவங்களோட ஓன் டியூனிங்கான இந்த டீட்டெயில் மேக்ஸ் என்ஜின் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பெட்டரான ஃபோட்டோஸ் கிளாரிட்டி கொடுக்க போகிறாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. இனிமேல் சொல்லணும்னா எனக்கு ஹாசல்பிளாட் இருந்த அந்த OnePlus ஃபோன்ஸ்லையுமே அது பெட்டரான ஒரு கேமரா ஆப்டிக்ஸ், அந்த ஒரு பெட்டரான ஒரு கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இருந்த மாதிரி தெரியல. இப்போயாச்சும் இம்ப்ரூவ் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். அவங்களோட ஓன் டெக்னாலஜி வந்ததுக்கப்புறமா அது இம்ப்ரூவ் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். ஸோ இப்போ என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்றதை பார்த்துருவோம். லாஸ்ட் இயர் இருந்த அந்த 3x டெலிஃபோட்டோ லென்ஸை தூக்கிட்டு 3.5x வரைக்குமே இப்போது நம்ம ஆப்டிக்கலாக ஜூம் பண்ண முடியும். ஸோ இது ஒரு சின்னதான ஒரு அட்வான்டேஜ் அண்ட் அப்கிரேடுன்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இன்னொரு அப்கிரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4Kல 120 FPS வரைக்கும் உங்களால் டால்பி விஷன் குவாலிட்டியில் உங்களோட வீடியோஸ் எடுத்துக்க முடியும். ஸோ எனக்கு இந்த பர்சனலாக OnePlus ஃபோன்ஸில் வீடியோ கேப்பபிலிட்டி எனக்கு பிடிக்கும். பட் அது ஐஃபோன் அளவுக்கோ இல்லை சாம்சங் அளவுக்கோ அதோட குவாலிட்டி இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. பட் எனக்குமே அது இம்ப்ரூவ் ஆகணுன்றது ஆசை. இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃப்ரண்ட் கேமராவிலே வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சென்சார் மாதிரி இருக்குது. சோனி AMX619 சென்சார் லாஸ்ட் இயர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா சோனியோட அப்கிரேடடான ஒரு சோனி AMX709 அப்படின்ற ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்த மாதிரி 4K 60 FPS வரைக்கும் உங்களால் ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு கேப்பபிலிட்டி உள்ள ஒரு நல்ல சென்சார் தான். ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய அப்கிரேட்ஸ் நம்ம பார்த்துட்டோம். டவுன் கிரேட்ஸ்னு சொல்கிற அளவுக்கு பெரிய லெவலில் நம்ம டவுன் கிரேட்ஸ் எதுவும் இல்லை. மேஜரான டவுன் கிரேட்ஸ்னு சொல்லும்போது அந்த 2K பேனல் இல்லை, 1.5K ரெசல்யூஷன் தான் இனிமேல் இந்த மாடலில். ஸோ இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய நிறைய குறைகள் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த ஃபோன் இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தான்றதை சொல்லுங்கள். 73,000க்கு 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் உள்ள ஒரு மாடல் உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு 80,000 நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா 16GB RAM அண்ட் 512GB ஸ்டோரேஜ்க்கான ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்டில் நிறைய ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் இருக்குது. அண்ட் இதோட கம்மியான ப்ரைஸில் உங்களுக்கு iQOO 15 வரப்போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஐஃபோனோட 17 சீரீஸுமே இந்த ஒரு ப்ரைஸ் பாயிண்டில் தான் இருக்குது, 80,000 ப்ரைஸ் பாயிண்டில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் கன்சிடர் பண்ணும்போது இந்த OnePlus 15 கன்சிடர் பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள். ஆல்சோ இந்த ஃபோனில் என்னெல்லாம் பெட்டராக பண்ணியிருக்கலாம், இதெல்லாம் உங்களுக்கு பெரிய ஒரு டவுன் கிரேடாக உங்களுக்கு தெரியுதுன்றதையும் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச மேஜராக இந்த ஃபோனில் எந்த ஒரு டவுன் கிரேட்ஸுமே இல்லை. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன இந்த கேமரா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன், ஃபார் எக்ஸாம்பிள் ஐஃபோனோ சாம்சங்கோ ஈவன் விவோ ஓப்போ கூட கம்பேர் பண்ணுற அளவுக்கு கூட கேமரா குவாலிட்டி இது வரைக்கும் அவங்க கொடுக்கல. ஹோப்ஃபுல்லி இந்த ஒரு மாடலில் ஏதாவது அவங்க அப்கிரேட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அண்ட் இப்போது இந்த ஃபோன் ஒர்த்தா இல்லையன்றதை நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தெரிஞ்சுக்கிறேன் உங்ககிட்ட இருந்து என்ன ரெஸ்பான்ஸ் ஆகுது அப்படின்றத. அண்ட் அது வரைக்கும் தேங்க்யூ ஆல் அண்ட் லவ் யூ.